வாழ்க்கைன்றது எப்போதும் ஊஞ்சல்ல இருக்கக்கூடாது. ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே ஊஞ்சலா இருக்கக்கூடாது. எந்த நேரம் விழுவோமோ, எவன் பின்னாடில இருந்து தள்ளிடுவானோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குதா? கொஞ்சம் முன்னாடி போற மாதிரி இருக்குது, பின்னாடி போற மாதிரி இருக்குது, கொஞ்சம் 4 ஸ்டெப் முன்னாடி போனா பின்னாடி வந்த மாதிரி இருக்குதா? ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இதுல இருந்து காப்பாற்ற போறார். உங்களை அவர் கையில பிடிக்க போறாரு. இனிமேல் உங்க வாழ்க்கை ஆடாமல் இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா அது தடுத்து நிறுத்த போறார். ஒரு அருமையான வசனம் எனக்கு பைபிள்ல ஞாபகத்துக்கு வருது. எசேக்கியேல் 34:28 ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவேன். லைஃப் cannot be a swing all the time. You cannot be swinging here and there. You cannot be swinging from one job to another. You cannot be swinging from one person to another. You need a steady relationship. You need a steady place to stay. You need a steady job. You cannot be swinging all the time. எப்ப பார்த்தாலும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லி இப்படி அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்தா இதை லவ் பண்ணலாமா, இது என்னுடைய கணவனா இருக்குமா, இவரா இருப்பாரா அவரா இருப்பாரா, இதுவா அதுவா, ஸ்விங் ஆயிட்டு இருக்க கூடாதுங்க. ஸ்டெடியா கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம உங்க சுகமாய் தங்க வைக்க போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான இடங்களை தரப்போறாரு, நிலையான உறவுகளை தரப்போறாரு. ஏன்னா என்னைக்கு நீங்க ஸ்டெடி ஆகிறீங்களோ அன்னைக்கு தான் வளர்ச்சியே ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த ஸ்விங்ல உட்காந்துக்கிட்டு you cannot be doing anything productive. This is entertainment. This is not your life. உங்க லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், ஆனா லைஃபே என்டர்டெயின்மெண்டா இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் இந்த ஸ்விங்கை அனுபவிக்கலாம், பட் you cannot be swinging all the time. உங்க வாழ்க்கை இப்படி அப்படி அங்கலாய்த்து இருக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கலாம், எப்ப பார்த்தாலும் ரிஸ்க்லயே வாழ முடியாது. ஆண்டவர் உங்களை ரிஸ்க்ல இருந்து எடுத்து தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத சுகமான இடங்கள்ல தங்க வைக்க போறார். God says they will live in safety and no one will make them afraid. I will settle them. They will live in safety. God is going to make you live in safety. You're not going to be swinging here and there. God is going to settle you down. ஆண்டவர் உங்களை இந்த நாளில் சொல்றார், இனிமேல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவீர்கள். இந்த நாள் நீங்கள் சுகமாய் தங்க வேண்டிய நாள். God is going to bless you and He is going to secure you safe. He is going to make sure that you are secure and safe in your job, in your family, in your business and everything. God bless you. ஆண்டவர் இந்த நாள்ல தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமா தங்க வைப்பார். God bless you. Have a wonderful day. Amen.